தேங்க் யூ ஃபார் கமிங் பேக். போன எபிசோட் மாதிரியே இந்த எபிசோடையும் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். தொடர்ந்து பாருங்க. நைன்டீன் 82ல டைரக்டர் ஆர் தியாகராஜன் இயக்கத்தில் வந்த படம் ரங்கா. இது தலைவருடைய 75வது படம். இந்த படத்துல தலைவர், ராதிகா, KR விஜயா, அப்புறம் கராத்தே மணி இவங்க எல்லாரும் லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. தேவர் பிலிம்ஸ் எடுத்த இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட். ரிலீஸ் ஆனது 14th ஏப்ரல் 1982ல. சரி, இப்போ படத்தோட கதைக்கு வருவோம். லக்ஷ்மியும் ரங்காவும் தம்பி. லக்ஷ்மி கதாபாத்திரத்துல KR விஜயா நடிச்சிருப்பாங்க. தம்பி ரங்கநாதன் கேரக்டர்ல தலைவர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல இந்த கேரக்டருக்கு அவசர அடி ரங்கான்னு பேரு. லக்ஷ்மியும் ரங்காவும் சின்ன வயசுலயே ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் பல வருஷம் கழிச்சு ரங்கா தான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையை தேடி மெட்ராஸுக்கு வர்றான். அங்க அவன் ராஜுன்னு ஒருத்தனை சந்திக்கிறான். அந்த ரோல்ல தான் கராத்தே மணி நடிச்சிருப்பாரு. ராஜு ஒரு கேடி, ஏகப்பட்ட திருட்டு வேலையை செய்யறவன். ரங்கா அவனுக்கு இந்த திருட்டு தொழிலெல்லாம் விட்டுரு அப்படின்னு அட்வைஸ் பண்றான். அதுக்கு ராஜு ரங்கா கிட்ட, வேண்டாம் நண்பா, நீயும் ஏன் தொழிலுக்கே வந்துரு, மெட்ராஸ்ல சீக்கிரமா சம்பாதிக்கலாம், நிறையவும் சம்பாதிக்கலாம்னு சொல்றான். ரங்கா அதுக்கு சம்மதிக்கல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் இந்த சந்திப்புல நல்ல நண்பர்கள் ஆயிடுறாங்க. இருந்தாலும் வாழ்க்கையில அவங்கவுங்க லட்சியத்தை தேடி அவங்கவுங்க வேற வேற பாதையில போறாங்க. ஆனா விதி பாருங்க, காலப்போக்குல ரங்கா காசுக்காக எந்த வேலையும் செய்யக்கூடிய ஒரு திருடன் ஆயிடுறான். ராஜு ரங்கா பேச்சை கேட்டு திருட்டு தொழில மொத்தமா விட்டுட்டு யோக்கியனா மாறிடுறான். அந்த பக்கம் லக்ஷ்மி ஒரு பெரிய பணக்காரரை கல்யாணம் பண்ணியிருக்கா. அவங்களுக்கு ஒரு மகன். அந்த பையனுக்கு சுரேஷ்னு பேரு. ஒரு முறை ராஜு சுரேஷ சில ரவுடிகள் கிட்ட இருந்து காப்பாத்துறான். அதை பார்த்து லக்ஷ்மி சுரேஷுக்கு இப்படிப்பட்ட பல ஆபத்துகள் காத்திருக்கிறது தெரிஞ்சு ராஜுவை சுரேஷுக்கு பாடிகார்டா இருக்க சொல்றான். இந்த பக்கம் ரங்கா கங்கான்னு ஒரு பொண்ணு சந்திக்கிறான். அந்த ரோல்ல ராதிகா நடிச்சிருப்பாங்க. ரவின்னு ஒரு கேரக்டர். அந்த கதாபாத்திரத்துல ரவீந்திரன் நடிச்சிருப்பாரு. இந்த ரவி ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்தோட தலைவன். அவனுக்கு ஜோடியா சில்க் ஸ்மிதா நடிச்சிருப்பாங்க. ரவி கங்காவுக்கு பணம் கொடுக்கணும். ஆனா அவளால ரவி கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ண முடியல. அதனால ரவி கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணி தர சொல்லி ரங்காவை அனுப்புறான். ரங்காவும் ரவியோட கூட்டாளிகளை அடிச்சு உதைச்சு ரவி கிட்ட இருந்து அந்த பணத்தை வசூல் பண்றான். அவன் பண்ண இந்த மெத்தட் ரவிக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ரவி ரங்காவை தன்னோட சேர்ந்துக்க சொல்லி சொல்றான். ரங்கா அதுக்கு மறுத்துடுறான். ஆனா ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, காசு கூட நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ ரவி அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் தர்றான். அது என்னன்னா, நம்ம சின்ன பையன் சுரேஷ் இருக்கான்ல, அவனை கடத்துறது. உடனே ரங்காவும் மாறு வேஷத்துல போய் சுரேஷை கடத்துறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா பாடிகார்டா இருக்கிற ராஜு அதை தடுத்துடுறான். ரங்கா மாறு வேஷத்துல இருக்கிறதுனால ராஜுவுக்கு வந்தது ரங்காதாங்கிறது தெரியல. ஆனா ரங்காவுக்கு ராஜு அடையாளம் தெரியவே அவன் பிறகு தனிமையில வந்து ராஜுவை சந்திக்கிறான். ரங்காவை பார்த்ததும் ராஜுவுக்கு பயங்கர சந்தோஷம். அவன் உடனே ரங்காவை லக்ஷ்மிக்கு அறிமுகம் செஞ்சு வச்சு ரங்காவும் அங்கேயே தங்க ஏற்பாடு பண்றான். அந்த சூழ்நிலையில ரங்காவுக்கு தெரியாது லக்ஷ்மி தன்னுடைய சொந்த அக்கான்னு. ஆனா சுரேஷ கடத்த இது ஒரு நல்ல வழியாக இருக்குமேன்னு அவன் அங்கேயே தங்கிடுறான். ஆனா ரங்கா ராஜு கிட்ட மட்டும் தாங்க தங்கி இருக்கிறது சுரேஷ கடத்ததாங்கிற உண்மையை சொல்றான். மேலும் தன்னுடைய வாழ்க்கை இப்ப எப்படி மாறி போச்சுங்கிறதையும் சொல்றான். இப்போ ராஜு ரங்காவுக்கு அட்வைஸ் பண்றான், வேண்டாம் நண்பா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு யோக்கியனா மாறிடுன்ட்டு. பட் அவன் சொல்றத ரங்கா கேட்கறதா இல்ல. நயவஞ்சகமா ராஜுவை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு ரொம்ப ஈஸியா சுரேஷை கடத்தி ரவி கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான். ஆனா ரவி ரங்காவை டபுள் கிராஸ் பண்ணிடுறான். அப்படியே ரவி மூலமா ரங்காவுக்கு லக்ஷ்மி தான் தன்னுடைய சொந்த அக்கான்னு தெரிய வருது. உடனே அவன் சுரேஷ ரவி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றான். அந்த சூழ்நிலையில ரவியோட ஆட்கள் ரங்காவை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரங்காவுக்கு உதவியா அவனுடைய நண்பன் ராஜுவும் அங்க வந்து சேர்றான். அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ரவியையும் அவனுடைய ஆட்களையும் நல்லா அடிச்சு நொறுக்கி
போலீஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ரவி ஜெயிலுக்கு போறோம். அதுக்கப்புறம் ரங்கா கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீரும் சிறப்புமா நிம்மதியா இருக்கா. இதுதான் படத்துடைய கதை. சங்கர் கணேஷுடைய இசையில 4 பாட்டு, 4மே நல்ல ஹிட். 1982ல டைரக்டர் ஆர் தியாகராஜன் இயக்கத்துல வந்த படம் ரங்கா. தலைவர் பத்தி பேச இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். அன்டில் தென், பை பாய்.